Hello everyone, welcome to Right Tech. இந்த வீடியோல Infinix Zero 8i அப்படிங்கற மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. அதோட ஸ்பெக்ஸ் என்னென்ன இருக்குது, அது லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த மொபைலை நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. All right, Infinix Zero 8i ஆல்ரெடி பக்கத்து கண்ட்ரிலாம் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியால டிசம்பர்ல லான்ச் பண்ண போறாங்க. ஓகே, இதனுடைய டிசைன் பாத்தீங்கன்னா பேக் சைடுல பிளாஸ்டிக்ல தான் மோல்ட் பண்ணிருக்காங்க. அதுல டைமண்ட் ஷேப்ல கேமரா செட்டப் அண்ட் வித் ஃபிளாஷ் லைட்டோட வந்திருக்குது. ஸோ இவங்க இந்த பேக் கேஸ்க்கு அவங்க 3 விதமான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பேக் சைட் கேமரா டைமண்ட் ஷேப்பில் கொடுத்ததுனால அவங்க மொபைலோட கலர்ஸும் டைமண்ட் அப்படிங்கிற நேமில் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் சில்வர், டைமண்ட் பிளாக், டைமண்ட் கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேக் சைடில் ஒரு கிரேடியன்ட் லுக் தான் வருது. இதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 கேமரா, அதாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டூயல் கேமரா, ஃபர்ஸ்ட் கேமரா 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் பிரைமரி கேமராவா 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் ஓவராலாக 6 கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. ஓகே, இந்த மொபைலோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த மொபைலோட சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் USB Type-C ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸோட ஒரு கிரேட் எஃபர்ட் தான் சொல்லணும். ஆல்ரைட், இதனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராடாக இருக்கிற ஸ்க்ரீன், 6.85 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390 ppi கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு கொஞ்சம் ஷார்ப்பாகவே இந்த பிக்சல்ஸ் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா IPS LCD ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இதில் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 90 ஹெட்ஸான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 180 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இதில் இருக்குது. ஓகே, நவ் இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வருவோம். 4500 மில்லி ஆம்பியர் பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது Type-C கேபிள் இருக்கிறதுனால இதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதனுடைய ப்ராசஸர். MediaTek G90T சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 12 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். இன் ஜென்ரலாக சொல்லணும்னா மீடியாடெக் இனிஷியலாக வரும்போது சில ஆப்டிமைசேஷன் இஷ்யூ இருந்தது. நவ் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி நல்ல ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க மீடியாடெக். பட் ஆப்வியஸ்லி இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து எவ்வளோ ஆப்டிமைசேஷன் இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஆகணும். அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் UFS யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் அதோட சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128 GB ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS கொடுத்ததுனால உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். அண்ட் இதனோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Android 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய கஸ்டம் XOS 7 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அரௌண்ட் 13,000லேருந்து 15,000க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் Infinix Zero 8 வெர்ஷனும் வருது. அதுக்கும் இந்த 8iக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Zero 8ல கேமரா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் Zero 8i. 8i கம்மியாக இருக்கும், 8 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக அண்டர் 15,000ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் எ ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி இதில் ஒரு சில விஷயங்கள் இல்லை, நோட்டீஸ் பண்ணீங்களா? 5G கிடையாது, இது டூயல் 4G சப்போர்ட்டபிள் டிவைஸ் தான். அண்ட் ஒன் மோர் திங், என்னதான் ப்ராசஸர் மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணாலும் இதில் ஸ்னாப்டிராகன் சிப்செட் இல்லாதது ஒரு ட்ராபேக் கூட சொல்லலாம். எனிவே இன்ஃபினிக்ஸ் ஒரு நல்ல ப்ரைஸோட ஒரு நல்ல பேக்கோட ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணுறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் காத்திருங்கள்.